இப்ப இந்த அளவுக்கு கஷ்டமான எந்த டீமும் எந்த ப்ரிடிக்ஷனும் நான் பண்ணது இல்லடா. நாளைக்கு யார் ஜெயிப்பான்னு கணிக்கவே முடியலடா என்னால. ஹாய் கைஸ். ஸோ நாங்கள் உங்கள் உல்ஃபர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யோகி, வெங்கட், ஹரி மற்றும் நான் பக்தா ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேட்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மேட்சோட ரிவ்யூவில் பார்த்துருந்தோம்னா நீங்கள் ஒரு இது பார்த்துருந்துருப்பீங்க. இது வந்து டேபிள்லேயே புரட்டி போடுற மாதிரியான ஒரு மேட்ச்னு சொல்லிட்டு. என்ன மேட்ச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் த லோ டீம்ஸ், எல்எஸ்டி வெர்சஸ் எம்ஐ. இந்த ரெண்டு டீமும் வந்துட்டு நாளைக்கு மேட்ச் ஆட போகிறாங்க. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா வான்கடையில் நடக்க போகுது. ஸோ எம்ஐ ஹோஸ்ட் பண்ணுறாங்க. எம்ஐ பார்த்தோம்னா சென்னை கூட மறுபடியும் ஒரு கேம் தோத்துட்டு திருப்பி அவங்க ஹோம் கிரவுண்டில் போய் மேட்ச் ஆட போகிறாங்க. எல்எஸ்ஜி வந்துட்டு அவங்க கண்டினியூஸாக சீரீஸ் ஆஃப் கேம்ஸ் தோத்துட்டு ஒரு 1 வீக் கேம் ஒரு கேப் கிடைச்சக்கப்புறம் ஒரு மேட்ச் ஆட வராங்க. ஸோ மேட்ச் எப்படி இருக்க போகுது, பிளேயிங் லெவன் என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம். நீ வந்து பிளேயிங் லெவன் வந்து அவங்களுக்கே தெரியுமான்னு தெரியாது. இல்ல எம்ஐ மட்டும் கணிச்சிருவியா நீ? போன மேட்ச் அந்த சேஞ்ச் நீ எதிர்பார்த்தியா? எதையாச்சும் சொல்லுவேல நீ? எம்ஐ ஓரளவுக்கு பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அஸ்வினி குமார் மட்டும் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியாது. அதான் எதையாவது பண்ணுவாங்க அவங்களும். 2 பேரும் அப்படி மாத்துறதுனால தான் இந்த நிலைமையிலே இருக்காங்க. நான் ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இங்கிலீஷ் வந்துட்டாரு, ஸோ அவர் மட்டும் யாராவது ஒரு ஸ்பாட்ல ஆடுவார். அது யாராவது ஒருத்தர் தான், அப்படிதான் சொல்லணும். அது யார தூக்குவாங்க, யார இறக்குவாங்க, யார எங்க இறக்குவாங்க தெரியாது. பவுலிங் மட்டும் நல்லா போடுவாங்க. கரெக்ட். பட் நான் சொல்றேன் 100% உங்க பூரன் ஆடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கிலீஷ் அவர் ஆட போறாரு. இல்ல ஏற்கனவே 3 ஃபாரினர்ஸ் தான் ஆடுறாங்க. அவங்க 3 ஃபாரினரோட தான ஆடிட்டு இருக்காங்க. நாலாவது ஃபாரினர் இல்லாம ஆடிட்டு இருக்காங்க. இல்ல நான் கேக்குறேன்னா நீங்க அதுக்கு பதிலா பவுலர் யாரா இருந்தாங்கன்னா பவுலர் எடுத்துட்டு போயிடலாம். பூரான உட்கார வச்சுட்டு பவுலிங் நல்லா தானே இருக்கு. பவுலிங் நல்லா தானே இருக்கு. அதையே மாத்திர இந்த 160 ஸ்கோர்ல பூரா எதுவும் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலையே. அப்படி பார்த்தோம்னா நீங்க பவுலிங்க்கு இன்னொரு ஆப்ஷன் எடுத்துட்டு போனா நீங்க கொஞ்சம் டிஃபெண்ட் பண்றதுக்கு இன்னுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவாச்சும் இருக்கும். அந்த 5 பவுலர் பிரஷர் உங்களுக்கு இல்லாம இருக்கும். அதுக்கு பேட் ஆடுறதுக்கு தான் யாராவது எடுத்துட்டு போன பூரா மாத்திட்டு. நான் என்ன சொல்றேன்னா அவங்க அதே மாதிரி இங்கிலீஷ் ஓபன் பண்ண விட்டு ஏடன் மார்க்கர் பிளேஸ்ல ஆட வச்சாங்கனாலே கொஞ்சம் சேஞ்ச் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு 1 வீக் பிரேக் கழிச்சு வராங்க. சோ நாளைக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எல்எஸ்ஜியோட ஓபன் பண்ண மாட்டாரு. தெரிஞ்சு மார்க்கரமும் மார்ஷனும் ஓபன் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் வந்தனால இங்கிலீஷ் நம்பர் 4ல ஆட விட்டுருவாங்க. ஆனா நான் சொல்ல முடியாது, பூரா நான் கண்டிப்பா ஆடுவார் நினைக்கிறேன். நான் சூப்பர் ஓவர் ஆடி இருக்காரு. சோ இந்த ஸ்டேஜ்ல போய் உட்கார வைக்க மாட்டாங்க. ஆனா டிராவிஸ் ஷெட்டியே அவருக்காக பேசுறாரு. இல்ல அதெல்லாம் டிராவிஸ் ஷெட்டியே நாங்க ஃபார்ம் கொண்டு வந்தோம் வான்கேடர்ல. சோ பூராவையும் கொண்டு வருவோம்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எல்எஸ்ஜியோட சிஎஸ்கோட 2 மேட்ச் இருக்கு எல்எஸ்ஜிக்கு. சோ இந்த டைம்ல ஃபார்முக்கு கொண்டு வந்தா எங்களுக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும், எம்ஏ ஃபேன்ஸுக்குமே. சோ மேபி வருவாரு நாங்களும் நம்புறோம். அதான் எங்களால அடிக்க முடியல, வரவங்களையாவது நாங்க அடிக்க விட்டு அனுப்புறோம் உங்க கிட்ட. இல்ல இந்த சிஎஸ்கே எல்எஸ்டி மேட்சே டஃபா போறோங்கிற நிலைமையில தான் இப்ப சிஎஸ்கே டீமே இருக்காங்க. நீ வந்து எனக்கு பெரிய ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க, நாங்களே பண்ணி. எம்ஐ சைடுல வந்து அஸ்வினி குமார் மோஸ்டா ஆடுவாரு. பட் யார் பிளேஸ்ல ஆட போறான்னு தெரியல. ஏன்னா ரகு சர்மா போன மாதிரி சூப்பரா போட்டாரு. 4 overs 20 ஆடு தான் கொடுத்தாரு. அல்லன் கசம்பர் மேலேயே கை வைக்க மாட்டாங்க. சோ அவர் ஆடணும்னா இந்த ராபின் மின்ஸ் மேல வேணா கை வைப்பாங்க. ராபின் மின்ஸ் இல்ல இம்பாக்ட். ராபின் மின்ஸ் ஆடிட்டு எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்ட் போல்ட் உட்கார வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ராபின் மின்ஸ் உட்கார வச்சிருவாங்க, ட்ரெண்ட் போல்ட் உட்கார வச்சுட்டு அஸ்வினி குமார் ஆடிட்டு ரூத்தர் ஃபோர்ட் அடிக்கலாம். நீங்க ரூத்தர் ஃபோர்டா? கரெக்ட். நானும் அதுதான் என்ன திருப்பி உங்க ஆள் வந்துதான் ஆகணும். 2 மேட்சா பவர் பிளேல போடாம தப்பிச்சு இருந்தாரு. போல்ட் உட்கார வச்சீங்கன்னா பவர் பிளே பவுலர் இறங்கி ஆகணும். பவர் பிளே பவுலர் ஹர்திக் பாண்டியா வருவார் நாளைக்கு. இல்ல இந்த பேட்டிங்கோட வரலாம் ஜாலியா. கரெக்டா தான் நாளைக்கு. ஆனா எல்எஸ்ஜி எம்ஐல மோஸ்டா 99% நாளைக்கு யார் தோக்குறாங்களோ அவங்களுக்கு தான் உடன் ஸ்பூனா இருக்கும் இந்த சீசன். பட் நான் ஆனஸ்டா நான் ஃபீல் பண்றேன் என்னன்னா எம்ஐ தோத்தா பெட்டர்னு அளவுக்கு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா 3 seasons லைக் ரூமர்ஸ் வந்துச்சு. ஹர்திக் பாண்டியா அந்த மூவ் எடுக்கிறதுக்கு முன்னாடி, எம்ஐ மூவ் எடுக்கிறதுக்கு முன்னாடி 3 year கேப்டன்சி கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க மாதிரி ரூமர் வந்துச்சு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு எனக்கு தெரியல. அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஸோ பட் அவர் பண்ண 3 year டென்யூல 2 times உடன் ஸ்பூன்னா லைக் எந்த டீமா இருந்தாலும் மேனேஜ்மெண்டா தான் கை வைக்க தூண்டும். அதுதான் கண்டிப்பா. இந்த டைம்ல அவங்க கை வச்சாங்கன்னா இப்போ பாண்டியா வெளியில போய் உரிமையா கேட்க கூட முடியாது கேப்டன்சி எனக்கு தாங்கன்னு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உடன் ஸ்பூன்ல முடிச்சாலும் கூட பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நாங்க தள்ளிட்டோம் நான் எங்களை. ஸோ இட்ஸ் பெட்டர் டு மூவ் ஆன் ஆகிறது பெட்டர் பாண்டியால இருந்து. ஏன்னா அவருக்கு நான் கேப்டன்சிக்குள்ளேயே நான் வரல. கேப்டன்சி அவர் நல்லா பண்றதாவே இருக்கட்டும்.
லாஸ்ட் 3 இயர்ஸ்ல அவரால் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் கூட வாங்க முடியல எம்ஏக்காக. ஒரு 50 இல்ல, ஒரு பவுலிங்ல இது வரைக்கும் மொத்தமாவே மேபி 14 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. அவர் at 5 at 6ல ஆடுறேன் எப்படி 50 அடிக்க முடியும்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் சரி at 6ல ஆடுறேன்னா ஃபினிஷர் தான். ஸ்ட்ரைக் ரேட்டுமே அவருக்கு 150 மேல போனது கிடையாது இந்த 3 இயர் சீசனுமே. கிட்டத்தட்ட எல்லாத்துலயும் 3 ஏரியாவுமே அவர் ஃபிளாப்ல தான் இருக்காரு. இந்தியால அவருக்கு சப்போர்ட் எல்லா சைட்ல இருந்து கிடைக்குது. எப்படின்னா அபிஷேக் சர்மா ஸ்டார்டிங்ல அடிச்சிடறாரு, சூர்யாவுமே லைக் அங்க பெருசா ஆடலாம், ஆனா 20-30s கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ மிடில் தூபே அங்க இந்தியாவுக்கு எக்ஸலண்டா ஆடுறாரு. ஸோ பாண்டியா அங்க நிறைய பெரிய தெரியாத மாதிரி போயிட்டு இருந்தாங்க, ஆனா ஐபிஎல்ல எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அந்த ஷார்ட் பால். ஸோ அதுல ரொம்ப கேஸா இருக்காரு பாண்டியா. ஸோ அதுதான் நாளைக்கு எம்ஐ தோத்து உடன் ஸ்கூல்ல முடிச்சு பாண்டியாவை தூக்குறமே எனக்கு நீங்க நாளைக்கு ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு எம்ஐ ஃபைனானா தாராளமா நாங்க எடுத்துப்போம். நாங்க எம் உடன் ஸ்பூனு கூச்சப்படாம எடுத்துப்போம். அதெல்லாம் பாண்டியா நீங்க தூக்குறீங்கன்னா எதுவா இருந்தாலும் நாங்க அதை எடுத்துக்கிறோம். அதெல்லாம் இல்ல, கம்பு சுத்த ஒரு பாயிண்ட் பிரச்சனை தான் அவனுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சோ என்ன ப்ரெடிக்ஷன், ஏதாவது அடுத்து மேட்ச் அப்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்? ஆக்சுவலா கண்டினியூஸா 2 ஐ மீன் பிரின்ஸ் யாதவ் அவங்க டீம்ல பிக் ஆஃப் த பவுலரா இருக்காரு. ஸோ நாளைக்கு அகைன்ஸ்ட் அகைன் டாப் ஆர்டர் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ரிக்கில்டன் ஆக்சுவலா கொஞ்சம் நல்ல டச்லயே இருந்தார். மீன்ஸ் இவர் சென்னை சேப்பாக்கில் சென்னையோட ஸ்டார்ட் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரிக்கி பிச்சுன்னு சொன்னாங்க, பட் ஸ்டில் அவர் நல்லா அட்டாக்கு தான் போனாரு. ஸோ பிரின்ஸ் யாதவ் வெர்சஸ் ரிக்கில்டன் அண்ட் டெத்லயுமே அவர் ஏதாவது ஒரு ஓவர் போடுறாருன்னா, ஆனா ஓகே டெத்தில் ஆக்சுவலா எம்ஐ பிளேயர்ஸ் இப்போ ஆக்சுவலா ரொம்ப பெருசா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. ஸோ நான் ஓப்பனிங்கே பாக்குறேன். ஆக்சுவலா பிரின்ஸ் யாதவ் வெர்சஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் அங்க வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்ல ரோஹித் வராரு இந்த கேம். ரோஹித் வர மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. 2 மேட்சஸ் தான் அவுட், நாளைக்குல இருந்து இன்னும் நான் பார்த்தேன். 2 மேட்சஸ் தான் சிஎஸ்கேவோட முடிஞ்சது 2 மேட்ச். எனக்கு என்ன நாளைக்கு ரோஹித் ஆரம்பம் தோணுது. இது ரொம்ப ஏர்லி இல்ல, நீங்க 2 நாள் தான் கேப், அதுவும் டிராவல் வேற 1 டே. எனக்கு தெரியல நாளைக்கு ஆடுவாரு. ஜெயவர்தனை வந்து மேட்ச் அன்னைக்கு தான் சொல்லுவேன்ற மாதிரி சொன்னாரு. பட் ரிக்கில்டன் ஜாக்ஸ் ஆக்சுவலா நல்லா தான் போயிட்டு இருக்கு. இது மோசின் கானுமே நான் பார்க்கணும், ஏன்னா 5 அப்புறம் வராரு. சோ அவருமே எப்படி போடுறாரு என்ன ஏது நம்ம பார்க்கணும். அவங்க பவுலிங்ல என்ன பிரச்சனை இல்லை, நம்ம பேசுன மாதிரி அவங்க எல்லாருமே அவங்க டியூட்டியை பாத்துறாங்க. 160 170 நிறுத்திடுறாங்க. ஆனா அந்த 160 170 கூட அடிக்க முடியாத நிலைமையில தான் அவங்க பேட்டிங் இருக்கு. சோ அவங்க பேட்டிங் தான் ஸ்டெப் அப் பண்ணி ஆகணும். ஜாஸ் இங்கிலீஷ் அடிச்சு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி வந்த உடனே ஜாஸ் இங்கிலீஷ் கூட அவர் ஃபார்முக்கு வராம இருக்கலாம், ஆனா அவருக்கு இதுக்கு மேல ஒரு நல்ல மேட்ச் கிடைக்காது. அவருக்கு ஓரளவுக்கு பேட்டிங்க்கு வரணும்னா, ஏன்னா லோவர் டீம் கூட தான் ஆடுறாங்க. ஸோ அவங்களும் கீழே இருக்கனால ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபேன்சி பண்ணலாம். எம்ஐமே அவுட் ஆஃப் சாட்சில் தான் இருக்காங்க. யாருமே வந்து பவுலிங்லயும் பெருசா இப்படி போறாங்க அப்படி போறாங்கிற மாதிரி இல்ல. பும்ரா மட்டும் நீங்க பார்த்து ஆட்டிங்கன்னா போதும், எனக்கு தெரிஞ்சு அது ஓகேவா தான் இருக்கும். ஸோ மிச்சல் மார்ஷ்மே அவரோட ஃப்ளோல ஒன்னும் ஆடல. பண்ட்டும் ஸ்டெப் அப் பண்ணோம். நீங்க நம்ம பூரா நடிச்சிட்டு பண்ட்டு விட்டுறோம். பண்ட்டும் ரொம்ப அப்படி தடவில் தான் இருக்காரு. அவரும் ஓரளவுக்கு ஏதாவது பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா அவரும் ஹர்திக் பாண்டியா மாதிரி எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு, தூக்கி விட்டுருவாங்க அவங்களுக்கு கேப்டன்சில இருந்து. இல்ல பண்ட் வந்து அந்த எஸ்ஆர்எச்சோட ஒரு இன்னிங்ஸ் அடிச்சுட்டு அதை வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. அடுத்த சீசன் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் இருப்பார் கேப்டன். சோ அதுக்கப்புறம் மெயின் இதுக்கு வேணா யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் பண்ட்டுக்கு டைம் இருக்கும். இவங்களுக்கு செகண்டரி பண்ட்டுக்கு அப்புறம் யாராவது இந்த பெரிய பிளேயர் இருக்காங்க இவங்களை கேப்டன் ஆக்கலான்ற மாதிரி ஆளும் யாரும் இல்லை இந்த டீம்ல. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு பண்ணிட்டு ஆடுவாரு கொஞ்சம். ஆனா ஒரு பேட்டிங் மட்டும் கொஞ்சம் பார்க்கணும், அவ்வளவுதான். சரி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போவோம். நம்ம இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியாத ஸ்டவன் வந்து எம்ஐ சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க யார் போறீங்க? எம்ஐ தானே சொல்லியிருக்காரு? ஆமா எம்ஐ தான். நான் எம்ஐ தான் ஸ்டவன் எம்ஐ. நீங்க யாரையா சொல்றீங்க? என்னடா அமைதியா இருக்கீங்க? கன்ஃபியூஷன் இருக்கும் 2 டீமுனால. அதான் நீங்க டாப் 2 டீம்ஸ் ஆனா கூட இந்த அளவுக்கு நம்ம யோசிக்க மாட்டோம்டா. இந்த டீம் தான் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கு. இல்ல நான் வந்து என் டீம் பக்கம் தான், எம்ஐ பக்கம் தான். அது பட் என்ன நாளைக்கு நான் ஒரு என்னன்னா ரகு சர்மாவும் அல்லங்க சஃபரும் மிடில் நல்லா போட்டா எம்ஐக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு நாளைக்கு. ஏன்னா எல்எஸ்டியுமே நாங்க பவுலிங்ல குடுக்க தான் செய்யறோம். லைக் 240 இருந்தாலும் தரோம், 160 இருந்தாலும் தரோம். அடிக்க மாட்டாங்க. அதுதான் கரெக்ட். அது ஒரு பாயிண்ட்னாலதான் நான் எம்ஐ பக்கம் போலாம் நாளைக்கு போறேன். பட் நாளைக்கு எங்க நேரம் பார்த்தா அவங்களும் 200 அடிப்பாங்க. பட் இது வரைக்கும் நடந்த பாஸ் மேட்சஸ் வச்சு சரி நான் எம்ஐ பக்கம் போலாம். எம்ஐ பக்கம் எனக்கு எம்ஐ பக்கம் போனன்னு தோணுது. ஆனா நான் எனக்கு ஒரு பண்டு தோணுது, நம்ம மேபி இங்கிலீஷ் வந்துட்டாரு, அதனால கொஞ்சம் பேட்டிங் வர்ற அளவுக்கு கொஞ்சம் ஓகே ஆகுன்றனால நான் எல்எஸ்சி பக்கம் போறேன். அவன் சொல்ல மாட்டான். எதுக்கு உட்காந்துருக்காரு இப்ப தூங்கிட்டு? அவன் டிராவல் சொல்ல போறான்னு நினைக்கிறேன். டை அப்ப அவன் சொல்லிட்டோம். யார் சொல்லணும்? இல்ல நான் வந்து ஹரி சொல்லணுமே. நான் வந்து அவருக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் கொஞ்சம் சரியா இல்லாத காரணத்தினால் வெளியே போயிட்டு இருக்கு. எல்எஸ்டி தான் சொல்லுவோம். கேக்குது. எல்எஸ்டி தான்.
பவுலிங் போடுவாங்க, கொஞ்சம் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் 160ல திரும்ப சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கையில சேஸ் பண்ணுவாங்க, ஒரு தடவையா பண்ணுவாங்க. இதுவரை பண்ணல, இந்த தடவை பண்ணுவாங்கன்னு நம்புறேன் நான். ஆக்சுவலா எனக்கு வந்து ஆட்ஸ் வந்து மும்பை பக்கம் போலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் தோணுது. பட் ஸ்டில் பிளேயர்ஸ் அவங்க பொட்டன்ஷியலுக்கு ஆட மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த இங்க ஒரே மட்டும் ஆடி காரணத்தினால கிழிக்கிறாங்க இவங்க மட்டும். இல்ல எனக்கு வந்து ஆன் பேப்பர் எனி டே என்ன கேட்டா எம்ஐ இல்ல அதான் ஆன் பேப்பர் நான் சொல்றேன். ஆன் பேப்பர் எனி டே எம்ஐ இஸ் பெட்டர் தென் எல்எர்ஜி. அவங்க எல்எர்ஜி லைனப் சூப்பரா பவுலிங் பண்ணா நான் இல்லைன்னு சொல்ல, அங்க ஓப்பனிங்ல பிக் நேம்ஸ் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் ஆன் பேப்பர் எம்ஐ கிளியர்ஸ். பட் ஸ்டில் அவங்க பொட்டன்ஷியலுக்கு ஆட மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் நானும் எனக்கு ஆக்சுவலா எம்ஐ சொல்லும் பேக் பண்ணலாம்னு தோணுது. பட் ஓகே ஃபைன், நான் எல்எர்ஜிக்கே போறேன். இல்ல எனக்கு ஒரு டவுட், ஒரே பாயிண்ட். இப்ப என்னன்னா லைக் செகண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 8 டீம்ஸ் இருக்குல்ல, டாப் செகண்ட் பிளேஸ்ல 8 டீம்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட 5 or 6 டீம்ஸ் ஆர் பெட்டர் தென் பிபிகேஎஸ். ஓகே, பிபிகேஎஸ் தான் டாப்ல இருக்காங்க. பேப்பர்ல வந்து இந்த 5 or 6 டீம்ஸ் ரெண்டு எல்லாருமே பெட்டர் தான். பட் அப்ப நீங்க பிபிகேஎஸ்க்கு சான்ஸே தரல. நான் ஆக்சுவலா நீங்க நான் சான்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம். பட் நான் 5th பிளேஸ்ன்னு சொன்ன டீம்ல நான் மட்டும் தான் ஆக்சுவலா பஞ்சாப் கொடுத்திருக்கேன். நீங்க யாருமே கொடுக்கவே இல்ல. சோ நீங்க இந்த கேள்வி கேட்க நீங்க கூடாது. 5 சொல்ல, டாப் 5 சொல்ல, 5 6 ரெண்டு சொன்னீங்க, எல்எஸ்டி அண்ட் பிபிகேஎஸ். நான் பஞ்சாப் அண்ட் எல்எஸ்ஜி சொன்னேன். ஸ்ரேயஸ்க்காக நான் பஞ்சாப் பேக் பண்ணேன். பட் அதான் அதான் அந்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா நான் 4 தான் அந்த கேட்டோம். கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா நாங்க 4 ஓகே கேட்டோம், நீங்க 5 சொன்னது உங்களோட முந்திரி கட்டத்தனம் தான். இல்ல நான் 5th சொன்னேன். நான் 7 சொல்லியிருக்கேன் சார். சரி, அதான் okay. But நீங்க அது கூட கொடுக்கல. இந்த கேள்வி நீங்க எப்படி எனக்கு கேட்கலாம்னு கேக்குறேன் நானு. சரிடா, பட் அகைன் அந்த கேள்வி நீங்க எப்படி கேட்கலாம்னு கேக்குறேன் நான். நீங்க சொல்லவே இல்லையா அது கூட? அது கூட நீங்க சொல்லாம என்ன கேட்டு கேக்குறீங்க. நாங்க அந்த ரீசன் சொல்லல. எம்ஐ தான் ஆன் தி பேப்பர் எம்ஐ தான் டாப்னு அப்ப சொன்னீங்க. நீ இப்ப சொன்னதால இந்த கேள்வி. நான் ஏன் அவுட் சைட் சான்ஸ் கொடுத்தேன்னா இண்டிவிஜுவல் கேப்டன்சியோட பிரில்லியன்ஸ்னால வர வாய்ப்பு இருக்குன்ட்டு. பட் அவங்களுக்கு பிளேயர்ஸே தனியா ஸ்டெப் அப் பண்றாங்க. பிளேயர்ஸே பயங்கரமா ஸ்டெப் அப் பண்றாங்க. சோ அதனால அவங்க மேல வந்துட்டாங்க. நீங்க எல்லாம் அதை பத்தி பேசவே கூடாது. பஞ்சாபை பத்தி பேசுற லாஸ்ட் ஆட்கள் நீங்க தான். நீங்க எல்லாம் அதை பத்தி பேசவே கூடாது. மக்கள் பாத்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க வாயில கூட பஞ்சாப் பேர் எடுக்கல பிரிடிக்ஷன் அப்ப. எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் தூக்கிட்டு வராங்கன்னே தெரியல. உங்க டாப் 4ல எத்தனை பேர் இப்போ குவாலிஃபை ஆவாங்க நீங்க சொல்லுங்க. என் டாப் 4ல நான் ஆர்சிபி சொல்லியிருந்தேன். ஆர்சிபி குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஓகே, ஆர்சிபி சொல்லிட்டியா? அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் நான் சொல்லல. அவ்வளவுதான், ஆர்ஆர் நான் சொல்லல. வேற எம்ஐ நான் சொல்லல. ஒரு டீம் தான் குவாலிஃபை ஆக போகுது நமக்கு பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்க கிடக்கு உனக்கு எல்லாமே ஒண்ணுதான். யோகி அவனுக்காச்சும் எல்லாமே ஒரே லெவல்ல தான் இருக்கும். யோகி எனக்கு தெரிஞ்சு 2 டீம் சொன்னான்னு நினைக்கிறேன். இல்ல அவனும் அதேதான். எப்படிடா இப்ப என்ன நீங்க கேள்வி கேக்குறீங்க எனக்கு புரியல. என்னடா ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்கீங்க? புரிஞ்சுதா? இந்த முட்டு நாங்க கொடுக்கல, நீ தான் கொடுத்த. ஆன் பேப்பர்ல நீ தான் பேசுன. அவன் அதுக்கு தான் கேட்டான். இல்ல சரி ஓகே, அப்ப அப்படி பார்த்தா நீங்க சொன்னா எம்ஐ கொடுத்தீங்க. இந்த கேள்வி அதான் நான் என்ன கேக்குறேன்னா ஆன் பேப்பர் பேசிட்டு நீங்களும் எம்ஐக்கு அதுக்காக தானே பேக் பண்ணீங்க. இந்த கேள்வி எப்படி நீங்க கேக்குறீங்க? சரி நான் இந்த மேட்ச் சொல்றியா? சரி யோகி அவனாச்சு ஆர்சிபி கன்ஃபார்ம் போயிடும் திமிர்ல இருக்கான். நம்ம ஆர்ஆர் 4th பிளேஸ்ல இருக்கான். நான் ஒண்ணும் பேசலப்பா. நான் இன்னொரு நம்பிக்கையில இருக்கேன்ப்பா. சிஎஸ்கே வந்துருவாங்க. நான் சிஎஸ்கே வாய்ப்பு இல்ல. சிஎஸ்கே தான் கொடுத்திருக்கேன். நான் கொடுத்திருக்கேன். ஆமா சிஎஸ்கே நான் கொடுத்திருக்கேன். நான் ஆர்சிபி தான் தரல. நானும் அவ்வளவுதான். நம்ம அதை வச்சு சிஎஸ்கே வந்துருவாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. தம்பி சும்மா சான்ஸ் கொடுத்திருக்கேன். அப்ப கூட நான் உறுதியா தான் சொல்றேன். தம்பி சும்மா இருங்க. நான் சொன்ன 3 டைம் சொல்லுங்க. இன்னைக்கு பிரெடிக்ஷன் நாளைக்கு யார் ஜெயிப்பா? எல்எச்சி தான் சொன்னனே. ஓகே ஓகே. இல்ல எனக்கு கேக்கல. அப்போ இல்ல நீங்க பிரெடிக்ஷன்ஸ் பத்தி மொத்தமா எல்எஸ்டி எம்ஐ 7 எம்ஐ இல்ல மொத்த பிரெடிக்ஷன் பத்தி பேசிட்டு இருந்தீங்களே. மோசமான நிலைமையில நான் தான் இருக்கேன். என்ன நடக்குது, ஏது நடக்குது, யாரு லாஸ்ட் ஸ்பாட்ல போய் உட்கார போறாங்க அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். சரி, அடுத்த இந்த மேட்ச் முடிச்சிட்டு அந்த மேட்சோட ரிவ்யூல சந்திப்போம். சுரன் விடைபெறுகிறோம். டாடா, பாய் பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்